வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தினந்தோறும் நான் அனுப்பும் வீடியோக்களை கண்டு பலன் கொடுக்க. லக்னம் 12 லக்னங்கள் இருக்கின்றன. இந்த 12 லக்னங்களில் ஒவ்வொருவரும் ஒரு லக்னத்தில் வருவார்கள். ஒரு நாளில் 12 லக்னம் வந்துவிடும். இந்த கணக்கில் இப்போது துலா லக்னம் பற்றி பார்ப்போம். துலா லக்னத்தில் பிறந்தவர்கள் கவர்ச்சியானவர்கள், கவர்ச்சியை விரும்புபவர்கள், ஆடை அணிகலன்கள், ஆபரணங்கள், வாசனை திரவியங்களை விரும்புபவர்கள். இவர்களுக்கென்று ஒரு தனி கவர்ச்சி இருக்கும். இவர்கள் எப்போதும் காமத்தாலும் காதலாலும் சூழ்ந்திருப்பார்கள். இவர்கள் ஆணானால் பெண்ணையும் பெண்ணானால் ஆணையும் மிகவும் விரும்புவார்கள். இவர்கள் என்றும் ஜாலியாக இருக்க வேண்டும், எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற கொள்கை உடையவர்கள். இவர்களுக்கு அதுபோலவே எல்லாம் நடக்கவும் செய்யும். இவர்களுக்கு கவர்ச்சியும் சந்தோஷமும் நாகரிகமும் மாடர்ன் லைஃப்பும் தான் பிடிக்கும். ஆனால் அது வெளியே சொல்ல மாட்டார்கள். சொல்லாமல் ரகசியமாக தானே அதை செய்வார்கள். இவர்களுக்கு எப்படி நாகரிகமாக இப்போ மட்டுமே பிடிக்கும். அநாகரிகமான போக்குகளும் பழங்கால பழக்க வழக்கங்களும் இவர்களுக்கு பிடிக்காது. இவர்கள் புரட்சிகரமானவர்கள். இவர்கள் எதையும் ஒரு நூதனமான முறையில் சிந்திப்பார்கள். ஒரு தனிப்பட்ட கொள்கையை வைத்திருப்பார்கள். இவர்களுக்கு சந்தோஷமே முக்கியமான விஷயமாக இருக்கும். அதை வைத்து தான் எல்லா காரியங்களும் செய்வார்கள். தனக்கு சந்தோஷம் கிட்டாத காரியங்களிலும் தொழிலும் இறங்க மாட்டார்கள், செய்ய மாட்டார்கள். இவர்களுக்கு மனைவியோ கணவனோ மிலிட்ரிக்காரர்கள் போல ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் ரொம்ப பெர்ஃபெக்டாகவும் இருக்க வேண்டும் என்று எண்ணுபவர்கள் வருவார்கள். ஆனால் இவர்களோ கண்ணா பின்னா என்று செலவு செய்து ஜாலியாக இருக்கக்கூடியவர்கள். நேர் எதிராக வருபவர்கள் தான் இவர்களை அடக்க வேண்டும். யாரே துலா லக்னம் பிறந்தவர்கள் மனைவியால் மட்டும்தான் கட்டுப்படுவார்கள். மற்ற யாருக்கும் கட்டுப்படாமல் தனிஷ்டத்துக்கே வாழ்வார்கள். ஆனாலும் கூட இவர்கள் மிகவும் யோகசாலிகளாக ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. இவர்கள் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள், எல்லா சுகங்களையும் அனுபவிக்க பிறந்தவர்கள் என்று சொல்லுகிறது. எனவே துலா லக்னத்தில் பிறப்பது ஒரு அதிர்ஷ்டமாகவே கருதலாம். நன்றி, வணக்கம்.